இந்த சத்தியம் உங்களை இன்றைக்கு விடுதலையாக்கும். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தரின் வெளிச்சம், ஜீவன் என்பலனும், கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கெதிராய் ஓர் பாழயம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கெதிராய் ஓர் பாழயம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படே எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். ரபஷதனமா, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ரபலஷதனமோ ரிபலஷதனமோ ரவிதனமோ ஷதனமோ. நன்றி உமக்கு, நன்றி அப்பா, நன்றி. உமை ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே ஸ்தோத்திரம். இணையில்லா தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உமை மகிமைப்படுத்துகிறோம், உமை போற்றுகிறோம், உமை வணங்குகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். ருமரக சதனம நகுரதன ரூபலக சதனம ரபல சதரபா. எல்லாரும் இந்த நாளை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சுய பலன் அல்ல, மாம்ச எண்ணம் அல்ல, தேவனே எல்லாவற்றிற்கும் அதிபதி. ரபதன சதனமோ, அவரே என் தஞ்சம், அவரே எனக்கு எல்லாமும் எல்லாமுமா இருக்கிறார். நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ரூபலகதன மரபலப சதரபா மகுரா சதனமா. மாறிடா என்மா நேசரே, மாறாதவர் அந்நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, இதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசர் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. தேங்க்யூ லார்ட்,
ஆ இயேசுவின் மகா அன்பிதே இதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ரபதனுகோ உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல் நேசித்ததால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. அல்லேலூயா. ரீதன் மனராதனமோ ரபதானதனோ ராதனமோ ரிகரதராதனமோ ரதன் மனராதனமா. ஆ இயேசுவின் மகா அன்பிதே ரீபராதன் மர ராதனோ ரீதன் மனகன ராதனமோ ரதன ரதானன. நன்றி ராஜா. நன்மன ஹேராதுனா ரதின்மன ஹேல்மலோ ரதனமோ ரதினிஷதன ரபுதன ஹால் மரேதனகோ. நன்றி அப்பா. ஏதனமலே ஹே ரதுனமகோ ரதுனமா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கு மகிமை, உமக்கு கனம், உமக்கே துதி. ஓ ஷல்மரே ஹேராதனா. உமது நாமம் மகிமைப்படுவதாக, தெய்வ கிருபை இறங்குவதாக. லிகால் மலே ரதுனா ரதினி ரபின ஷதுன் மனகே. உமையே நினைக்கிறோம் ராஜா, உமையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இந்த ஒரே ஒரு வாழ்வு என் தேவனுக்காக, என் தேவ நாம மகிமைக்காக படைக்கிறோம். நீர் கிரியை செய்யும், நீர் பேசும், நீர் எங்களை ஆட்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும். உமது நாம மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ரிபலஷான ராதான ராது ரிபதானான ரூதனமோ. உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமது நாமம் பிரஸ்தாபமாகட்டும். லார்ட், எங்களோடு இடைபடும், எங்களை ஆசீர்வதியும். உமது வல்லமையின் கரத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசப்பாவின் திருக்கரத்தில் எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாய், அவர் வசனத்தை கற்றுக்கொள்ளும்படியாய், அதை இருதயமாகி உங்கள் பலகையில் எழுதி கொள்ளும்படியாய் நீங்கள் உங்கள் நேரத்தை தியாகம் செய்து நீர் எங்களோடு கூட இணைந்திருக்கிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே உங்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் என்றென்றைக்கும் இருப்பதாக. இன்றைக்கு நாம் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம். நேற்று நினைக்கிறேன் இந்த 10 ஒரு 5 வசனங்கள் பார்த்தோம். அந்த 15ஆம் வசனம் வரை பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அதாவது என்ன சொன்னோன்னா, பாவம் நம்மளை மேற்கொள்ளாது, விசுவாசிகளை பாவம் மேற்கொள்ளாது. நீங்கள் சொல்லுங்கள், பாவம் என்னை மேற்கொள்ளாது. பாவம் செய்த பழைய மனிதன் ஆகிய நான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன்.
நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். இனி என்னை தெய்வ கிருபை என்னை நடத்தும். தெய்வ கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை அடக்க தெரிய வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற தெரிய வேண்டும். அந்த விடுவிக்கிறது, பாவத்திலிருந்து விடுவிக்கிறது ஒரு சீனாய் மலை அல்ல, அது ஒரு கல்வாரி மலையே, கல்வாரி கெட்சமனே. அந்த கல்வாரியில் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு கபாலஸ்தலம் என்ற இடத்தில் அவர் மிகவும் கொடூரமாக தண்டிக்கப்பட்டு அவர் மரித்தார். கல்வாரி மலையே அந்த நம்மளை பரிசுத்தமாக்குகிற, ஒரு பரிசுத்தமானாய் மாற்றுகிற ஒரு இடம். கண் முன்னால் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் தியானியுங்கள். அவர் சரீரத்திலே வழிந்து கொண்டிருக்கிற இரத்தத்தை பார்த்து தியானியுங்கள். கடைசி சொட்டு இரத்தம் வரை ஊற்றி கொடுக்கும்போது விழாவிலே ஒருத்தன் ஈட்டியை பாய்த்தானே, அதை நினைத்து பாருங்கள். கைகள் இரண்டும் ஆணியினால் கடாவப்பட்டிருந்ததே, அதை பாருங்கள். உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வரும். நிச்சயமாய் பாவத்திலிருந்து விடுதலை வரும். கர்த்தர் பாவத்தை உங்களிருந்து அப்புறப்படுத்துவார். பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்கள். ஏன்னா பாவம் செய்தால் வாழ்வு இல்லை. ஆகவே ஒவ்வொரு நாளும் கல்வாரி அண்டை போவோம். 15வது வசனம், இதனால் என்ன, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கூட பாவம் செய்யக்கூடாது. கொஞ்சம் கூட பாவம் செய்யக்கூடாது. இந்த கேள்விக்கு பாவம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அதாவது பாவத்தை கர்த்தரால் பொறுத்து கொள்ள முடியாது. பாவியை நேசித்து தன் அண்டை கொண்டு வருகிறார், பாவத்தை அவர் வெறுக்கிறார். அதனால பாவம் செய்யலாமா என்று கேட்காதீர்கள். 16வது வசனம், மரணத்துக்கு ஏதுவான மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமையாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பாருங்க, நம்ம யார நம்முடைய எஜமானா ஏற்றிருக்கிறோமோ அவங்கள மாதிரி நம்ம இருப்போம். அவங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருப்போம். அவர் தான் என் எஜமான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு என்ன சொல்ல போனால் அவங்களுக்கு அடிமையாக கூட இருப்போம். நம்ம எஜமான் பாவம் செய்கிறவராக இருந்தால் நாமும் பாவத்திற்கு நம்மளை விற்று போட்டிருப்போம். பாவத்திற்கு அடிமையாயிருவோம். அப்போ பாவம் தான் நம்மளை ஆட்சி செய்யும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை நேசிக்கிறவர்களாயிருந்தால், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போமே, ஆனால் அதன் விளைவாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நாம் பெறுகிறோம். நம்மளுக்கு குற்ற உணர்வு வரும், மனசுல ஒரு பயம் வரும், மனவேதனை வரும். பாவம் செய்தால் கர்த்தர் தண்டிப்பாரே என்று நினைப்போம். நிறைய காரியங்கள் நடைபெறும். அதனால உங்களுடைய என்ன செய்யணும்னா, நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய், அன்பானவர்களை, விடுதலை பெற்றவர்களாய் வாழ ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தணும். யாருக்கும் அடிமையாக கூடாது. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய எஜமான் யார், நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம், அது சரியான ஆளுதானா, அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா, அதனால்
இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். பாரு 17வது வசனம், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது அன்பானவர்களே, தேவனுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும், உங்களுடைய எந்த லிமிட்ல ஆண்டவரோடு இருக்கிறீங்க, மனப்பூர்வமா கீழ்ப்படுகிறீர்கள் என்று அடிக்கடி உங்களை சோதித்து பார்க்கணும். கரெக்டா இருக்கனா, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறனா, அப்படி அடிக்கடி உங்களை சோதித்து பார்க்கணும். அப்படி சோதித்து பார்த்தாதான், ஒரு காலத்துல நீங்க பாவத்துக்கு ஊழியம் செஞ்சிருக்கலாம். கிறிஸ்துவ உபதேசங்கள் உங்களுக்கு சொல்லப்படும் போது நீங்க உடனே உங்களுக்கு கோபம் வந்து அந்த ஊழியத்தை கெடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க கிருபைக்கு உட்பட்டு நீங்க வந்திருக்கிறீங்க, உபதேசத்துக்கு உட்பட்டு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் கரத்திற்கு வந்திருக்கிறீங்க. இனிமே உபதேசம் சரியாக நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு சொல்லி அதன்படி வழி நடத்தப்படுறோமா? தினசரி ஏசப்பா நம்மளோடு பேசி எல்லாவற்றுக்கும் நாளுக்கு நாள் நல்லா ஆகிறோமா? நீதிக்கு அடிமையா இருக்கிறோமா? பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோமா? இப்படி உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். எந்த பாவ செயலையும் செய்யாம இருக்கிறது நீங்க நீதிக்கு அடிமையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில பாவம் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, முரட்டாட்டம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது, கோபம் டென்ஷன் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. உங்களுடைய நீங்க நினைச்சதான் சரின்னு சொல்ற அந்த ஸ்பிரிட் உங்களை விட்டு வெளியே போயிடணும். அப்படி போனாதான் நீங்க நீதிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாவம் இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வாய். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவாய். ரிமஷலதனமா ரினரதோன ரிபதனமோ ஓரதன்மான ரதின் மனரோ ரிதன் மன்மார ராதனமோ ரதன் மன்னான ராதனமோ ரிமஷலதன ருமலக சதன ரபிலஷதன ஓரபலஷதன. நன்றி, உமக்கு மகிமை உண்டாவதாக. லிபலஷதனமா என்னை ஆண்டு கொள்வீராக, என்னை பலன் கொள்ள பண்ணுவீராக, பாவத்திற்கு மறிக்க பண்ணுவீராக, பாவத்தில் இருந்து விடுதலையாக உதவி செய்வீராக, நீதிக்கு பிழைக்க பண்ணுவீராக. ஓலிகலதனம சதனமலக ரதினமலபுதனமலவ ரீதனமலவோ சதனமோ ரபுதனா ரதினமா. எதுவும் உன்னோடு வருவதில்லை, எதையும் நீ கொண்டு வந்ததும் இல்லை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன்னாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை.
ரிதனா ரதன ரதனோ ரதான ராதன ராதன மூரபல சதனா. இயேசுவே 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 இயேசுவே, நீரே ஆட்கொள்ளும், நீரே எங்களை விடுதலையாக்கும் அப்பா. கிருபை 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 எங்களை மூடிக்கொள்வதாக, எங்களை மூடிக்கொள்வதாக. எங்கள் எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது எங்களை மூடிக்கொள்வீராக. ஆட்கொள்ளுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. ஏசப்பாவின் திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே, ஆமென். ரொம்ப கர்த்தர் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இதுலேருந்து விடுதலை ஆயிட்டோம்னாலே நல்லா ஆயிடுவோம். பாருங்க, 19வது 18, பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ இப்படிலாம் ஒப்பு கொடுத்து இப்படிலாம் பாடலை பாடி அவரோட கூட ஒன்றி நம்ம மனசு மாறி நம்ம மனசுல இருக்கிற கடினத்தன்மை விலகி கர்த்தருடைய அபிஷேகத்தினால மூடப்பட்டு அந்த அவருடைய தொடுதல் நம்மளை பரிசுத்தமாக்குவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகிடுவோம். 19வது வசனம், உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைக்கும் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாய் ஒப்புக்கொடுங்கள். நீங்க அடிமைத்தனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அப்போஸ்தலன் பேசினார், நீதி உள்ளவரா வாழ்கிறவங்க உண்மையா அடிமைத்தனத்தில் வார மாட்டாங்க. இதுதான் இது நீதி, இது அநீதி அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு ரெண்டா பிரிக்க தெரியணும். நான் செய்கிறது தப்பு, அவங்க சொல்றது கரெக்டு தான், அவங்க நல்ல வழிக்கு போக தான் சொல்லித்தராங்க. ஒரு மனுஷனுக்கு ரெண்டா பிரிக்க தெரியணும், நீதி எது அநீதி எது. அப்போ அந்த அடிமைத்தனத்தில் நான் வாழ மாட்டேன், அந்த அநீதியில் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வந்து மனுஷன் பேசுகிற மாதிரி பேச மாட்டேன். என்னுடைய நடைமுறையில் நீதி நடைமுறையாக இருக்கும், அடித்தளமாக இருக்கும். மனுஷன் பேசுகிற மாதிரி கோபம், எரிச்சல், கெட்ட வார்த்தைகள், அசுத்தத்தை பேச மாட்டேன். நான் பாவத்திற்கு அடிமையாயிருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. மெய்யாகவே நான் விடுதலை பெறேன். மெய்யாகவே கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதனால தான் நம்முடைய எஜமான சரியாக சூஸ் பண்ணணும். நம்ம எப்பவுமே நம்மளோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபடி அதிகமாக இருக்கிறவங்களோட கூட நம்மளை இணைத்து கொள்ளணும். பரிசுத்த ஜீவியை யார் பண்ணுறான்னு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கரெக்டாக அவரோடு கூட இருக்கணும். அதாவது உங்கள் சரீரங்கள் பாவ அசுத்தத்திற்காய் அல்ல. இந்த தலையில் கை வச்சு சொல்லணும், இந்த சரீரம் அசுத்தத்திற்காய் அல்ல, என்னுடைய சிந்தனை அசுத்தத்திற்காய் அல்ல, என் கண்கள் அசுத்தத்திற்காய் அல்ல, இந்த நாவு, இந்த செவிகள், என் கரங்கள், என்னுடைய விரல்கள் அசுத்தத்திற்காய் அல்ல, என்னுடைய நடை உடை பாவனைகள் அசுத்தத்திற்காய் அல்ல அப்படின்னு சொல்லி காலமே எழும்பி இந்த அவயங்கள் என் தேவ நாம மகிமைக்காக, இயேசுவுக்காக, இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்காக உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ். நீங்கள் வீட்டில் ரிட்டையர்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா, ஐயோ வேலை முடிஞ்சு போச்சே, வேலை முடிஞ்சு போச்சே, இப்படி துக்கப்படாதீங்க. இவ்வளோ நாள் ஆண்டு வேலை செய்ய வச்சார் தானே, நல்ல கை காலை கொடுத்து நல்ல திறமையை கொடுத்து உங்களுக்கு வச்சார் தானே. இப்போ உங்களுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் வந்திருக்கு கவர்மெண்ட் ரூல் படி. ஏன்னா அவங்க ஏன் அந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா,
ஆஃப்டர் 6 இயர்ஸ் 60 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த எலும்புகள், இந்த தசைகள் எல்லாம் சரியாக வேலை செய்யாது, எல்லாம் வீக்காக இருக்கும். ஞாபக சக்தி, சுறுசுறுப்பு எல்லாமே குறைஞ்சிருக்கும். அதனால் இந்த வயதானவர்கள் ரிலாக்ஸாக வீட்டில் நல்லா தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு இவங்க கொஞ்ச நாள் நீடூடி காலம் கஷ்டப்படாமல் வாழட்டும்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு பணத்தை கொடுத்து ஏதோ செய்கிறாங்க. நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறீங்க? வீட்டில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் கொஞ்சம் அதை சிந்தித்து பாருங்கள். புலம்பாதீங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கால் நடக்க முடியுதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை ஆக்ட் ஆகுதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மைண்டு நல்லா இருக்கா? ஞாபக சக்தி இல்லாமல் போகலைல்ல, கை கோணலைல்ல, வாய் கோணலைல்ல, பேரலைஸ் ஆகலை தானே, கால் நடக்குது தானே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் போஷிப்பார், சாப்பாடு தருவார், உங்களுக்கு நல்ல உடுத்திக்க ட்ரெஸ்ஸு தருவார், இருக்க வீடு தருவார். இதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்காக உங்கள் நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து வேதத்தை வாசிங்க. வேதத்தை எங்கேயாவது வாக்கிங் போனீங்களா, எங்கேயாவது போகிறீங்களா, 4 பேருக்கு சொல்லுங்கள். முழங்கால் நின்று போட முடியலையா, உட்காந்து அது செபிங்க, நடந்து கொண்டே செபிங்க. இது என்ன தெரியுமா? உன் அவயங்கள் இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சிச்சு. கை பாவம் செஞ்சிச்சு, வாய் பாவம் செஞ்சிச்சு, சரீரம் பாவம் செஞ்சிச்சு, அசுத்தத்தில் நடந்தீங்க. இப்போ இந்த வயதில் இப்போ இனிமே நான் பாவத்திற்கு அடிமை இல்லை, நான் அசுத்தத்திற்கு அடிமை அல்ல, நான் பரிசுத்தமாக மெய்யான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இதே சரீரத்தை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன். செய்வீங்களா? ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை எப்படி போஷிக்கணுமோ நடத்தணுமோ அவர் நடத்துவார். மற்றதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வயசு முடிந்தது, வேலை செய்த வயது முடிந்தது, இப்போ கர்த்தருக்காய் நிற்கிற வயசு. நீ பரலோகத்துக்கு போகிறதுக்காக, உன்னை ஆயத்தம் பண்ணுறதுக்காக ஆண்டவர் இந்த நாட்களை தந்திருக்கிறார். இந்த நாளில் நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவரோடு நெருங்காமல், அவரோடு பேசாமல், அவரோடு கூட நீ வாழாமல் புலம்பிக்கிட்டு அப்படி இப்படிலாம் இருந்தனா நீ நரகத்துக்கு போய்விடுவாய். உன் டைமை வேஸ்ட் பண்ணுற, உன் அவயங்கள் இன்னும் பாவம் செய்து சாகர வர முறுமுறுக்கிற, பாவம் வர யார் யாரையோ திட்டிட்டு இருக்கிற. நான் சொல்கிறேன், நீ நரகத்துக்கு போயிடுவ. நீ பாவத்திற்கு அடிமையாக இருந்தது போதும். நீ இப்போ நீதிக்கு அடிமையாக இருக்கணும். உன் எஜமானன் ஆண்டவர் இயேசுவாக இருக்கணும். உனக்கு ஆண்டவர் நல்ல கேன்சர் வியாதியாக படுத்து கிடக்க இல்லை தானே? இல்லை தானே? மூச்சு முட முடியாமையாக கிடக்க இல்லை தானே? அவர் மூச்சை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் தானே? நீங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், எவ்வளவு எவ்வளவு. எத்தனை பேரை பெயர் எழுதி வச்சு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும். எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, எத்தனை பேர் திருமணம் ஆகாமல் இருக்காங்க, எத்தனை பேருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பேர் எழுதி வச்சு ஜெபிக்க வேண்டாமா? கர்த்தர் நீதிக்கு அடிமையாய் இருக்க உங்கள் அவயங்களை ஒப்புக்கொடுங்கள். கடைசியாய் ஒரு வசனம், பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்த நாட்களில் உங்களுக்கு நீதிக்குள்ளே வர முடியலை. உங்களுக்கு சரீரத்தில் பலன் இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு, உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருந்துச்சு. உடனே பாவத்தை விட்டு வர பிடிக்கலை. லஞ்சம் வாங்கினீங்க, பொய் பேசுனீங்க, வேற யாருடைய இதுலேயோ வாழ்ந்தீங்க. இன்னைக்கு நீதியில் இருந்து நீங்கள் நீங்கின இந்த நிலைமையை இதோடு நிறுத்திடுங்க. ஸ்டாப் இட்.
போதும். எல்லாவித நன்மைகளும் நீங்கி நீங்க அநீதியாய் வாழ்ந்த காலம் போதும். இனிமேல் உங்களுக்கு கேடுள்ள நிலைமை அல்ல, நீதியான ஒரு பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் தருகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கும்போது இந்த நாளிலிருந்து அற்புதம் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அவர் உங்களை இனி பரிசுத்தமாய் மாற்றி அந்த பரிசுத்த ஜீவியத்திலே உங்களை வாழ பண்ணுவார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. உம்மை நம்புவோப்பா, உமக்காக நிப்போப்பா. எங்க சாபமான வாழ்க்கை முடிஞ்சிச்சப்பா, எங்க அநீதியான வாழ்க்கை முடிஞ்சிச்சப்பா. உங்க ரத்தத்துக்குள்ள மறைந்து ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வோப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்க குடும்பத்தை காத்துக்கோங்கப்பா. உங்க வல்லமையான கரத்திற்கு இன்றைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், மகிமைப்படும், நீரே கிரியை செய்யும். இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாரா.